ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சாம்சங் J7 Pro இந்த ஃபோனை சாம்சங் நிறுவனம் போன வருஷம் 21,000 லான்ச் பண்ணாங்க. இன்றைக்கி இந்த ஃபோன் ஒர்த்தாங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ஃபோன் ஃபஸ்ட்டு கேமராவில் தான் இருக்கும். பேக் சைடு பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. 1.7 அப்பேச்சரில் இந்த கேமரா ஒர்க் ஆகுது. அடுத்தல செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் f1.9 அப்பேச்சர் லென்ஸில் ஒர்க் ஆகுது. ஸோ கேமரா நல்லா தான் இருக்குது. அடுத்தல பேட்டரியை பார்ப்போம். 3600 mAh பேட்டரியில் இந்த ஃபோன் ரன் ஆகுது. ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் அவங்களோட ஓன் ப்ராசஸரான எக்ஸினோஸில் பில்டு பண்ணியிருக்காங்க. 7870 ப்ராசஸரில் ரன் ஆகுது. அடுத்தல சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆண்ட்ராய்டு நோகட்டில் அவங்க சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸாக அதுக்கு மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் சாம்சங்கோட பே மினி ஆப் இருக்குது. ஆனால் சாம்சங் J7 மேக்ஸில் சாம்சங் பே கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் இது ஒரு ஏமாற்றம் தான். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,000க்கு ஆஃப்லைன் மார்க்கெட்டில் சேல் ஆகிட்டுருக்கு. இந்த ஃபோன் இந்த விலைக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். இல்லை எனக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா நோக்கியாவோட 6.1 ப்ளஸ் வாங்க, அது ஒரு சூப்பர் ஃபோன். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா சாம்சங் J7 ப்ரோவில் எடுத்தது தான். ஸோ கேமரா எப்படி இருக்குது, வீடியோ ஃபுட்டேஜ் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில்